வணக்கம் அன்பர்களே, இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல பழக்கத்தை அறிந்து கொள்ள முன் வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் நிறைய பேருந்து பயணத்தில் ஈடுபடுறோம். பஸ்ஸில் நிறைய டிராவல் பண்ணுறோம். அதே போல் ஆட்டோவில் போகிறோம், காரில் போகிறோம். என்னைக்காவது அந்த டிராவல் முடிஞ்ச உடனே, அந்த பயணம் முடிஞ்ச உடனே ஒரு பஸ்ஸில் போய் ஒரு ஊருக்கு போய் இறங்குறோன்னு வச்சுங்களேன், இறங்கி முடித்தோன்னே அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு தேங்க்யூ சார் ஃபார் த சேஃப் ஜேர்னி அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை அந்த ஆட்டோக்காரர்கிட்டயோ இல்லை கார் டிரைவர்கிட்டயோ அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லி பாருங்களேன், அவர்களுக்கு அதை விட பெரிய உற்சாகம் எதுவுமே இருக்காது. அதே போல எவ்வளவோ பண்டிகைகளை நாம் கொண்டாடுறோம். இந்த பண்டிகை காலத்தில் சாலையில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பீப்புள் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு என்னைக்காவது விஷ் பண்ணியிருக்கிறோமா? நம்ம பாட்டு அவங்கள கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு நமக்காக இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு நல்ல வேல்யூ. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அடுத்தது, நம்ம நிறைய ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோம் சாப்பிட்றதுக்காக. அங்கே நமக்கு உணவு எடுத்து வந்து கொடுக்குற நபர்கள், அவங்களெல்லாம் நம்ம எப்படி அழைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. சார் இங்கே வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க அவ்வளோதான் உருகிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த நபர்களை நடத்தும் பொழுது அவர்களுடைய பரிமாறும் விதமே மாறிடும். இதெல்லாம் நாம் இயல்பா நமக்குள்ள உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பழக்கங்கள். ஒரு கடைக்கு போறோம், எத்தனை முறை துணி கடைகளுக்கு போகிறோம், அங்க எவ்வளோ துணிமணிகளை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. நகை கடைக்கு போறோம், எத்தனையோ ஐட்டங்கள் நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. என்னைக்காவது சளைக்காம காட்டுற அவங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவோமோ? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அதே போல் பெட்ரோல் பங்குக்கு போகிறோம், பெட்ரோல் போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், இன்னைக்கு நிறைய பெட்ரோல் பங்கில் பெண்கள் வேலைக்கு செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம போகிற நேரத்தில் நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், அவங்க முகம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதே போல் நம்முடைய பாக்கெட்டில் வெளியே போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சாக்லேட்டு, ஒரு கடலை மிட்டாய், இல்லை நம்ம பையில் எடுத்துகிட்டு போகிற பழங்களில் ஏதாவது ஒரு வாழைப்பழம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பையில் வச்சுக்கிட்டு போனோம்னா, அந்த பெட்ரோல் போடுறவங்கள்ட்ட ஒரு சாக்லேட்டு, ஒரு கடலை மிட்டாயோ, ஒரு வாழைப்பழத்தையும் கொடுத்து பாருங்களேன். இல்லை ரோட்டில் நிற்கிற போலீஸ்காரங்கள்ட்ட, காவல்துறையினர்கிட்ட போகும்போது சார் இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நடக்கும்போது யார் யாருக்கும் சாக்லேட் கொடுக்குறோம், ஸ்வீட் கொடுப்போம். அந்த காவல்துறையினருக்கு, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம ரோட்டில் நம்ம தேடி போக வேணாம். நம்ம ரோட்டில் கடந்து போகும்போது யார் கண்ணில் போடுறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு ஒரு சாக்லேட் கொடுங்க, ஒரு ஸ்வீட் கொடுங்க, ஒரு பழம் கொடுங்க, ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மலர்ச்சியமா, அவங்களுடைய முகம் எப்படி சந்தோஷப்படும்ன்றத பாருங்க. இது ஒரு நல்ல பழக்கம். நாம கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள்ல இந்த மாதிரி ஆட்களையும் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டே இருப்போம். அப்படி கொண்டாட நம்முடைய வாழ்க்கை மிக 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 மகிழ்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய சிதறிப்போன உணர்வுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்மை மகிழ்வான பாதைக்கு அழைத்து செல்லும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல பழம் பப்பாளி. பப்பாளி எல்லா இடத்துலையும் விளையும். அதுக்கு இந்த இடத்துல தான் விளையணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பப்பாளி இயற்கையின் ஒரு கொடை. அந்த பப்பாளியினுடைய பயன்பாடு மிக 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 சிறப்பானது. எல்லாரும் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்னால நிறைய அவதிப்படுறாங்க இந்த காலத்தில். ஏன்னா நம்முடைய உணவு பழக்கங்கள், மற்ற பழக்க வழக்கங்கள்லாம் நம்மை பாதிக்கிறது. டெய்லி ஒரு கப்பு பப்பாளி பழம் மட்டும் எடுத்துங்க, உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் நீங்கிவிடும். மிக மிக சிறப்பான ஒரு மருந்து மலச்சிக்கலுக்கு பப்பாளி தான். எனவே நம்முடைய மன சிக்கல் தீர்வதற்கு கனிவாக பேசுவோம், மலச்சிக்கல் தீர்வதற்கு கனிகளை உண்போம், குறிப்பாக பப்பாளியை உண்போம். வாழ்க மகிழ்வுடன்.